எள்ளுல மறைஞ்சிருக்கக்கூடிய 10 மருத்துவ குணங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். எள்ளுல கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அடிக்கடி எள்ளு உருண்டையை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய எலும்புகள் உறுதியாக மாறும், பற்கள் பலமாக மாறும், பல் வலி, பல் ஈறுகள் வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா சரியாயிடும். எள்ளுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது உதவுது. கொலஸ்ட்ராலுடைய அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்குது, ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது, ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறது உதவுது. எள்ளு எண்ணெய் தோலை உலர்வை பிரச்சனையிலிருந்து தடுத்துக்குது. முக்கியமா தலைமுடி கருமையாக வளர்றதுக்கும் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் எள்ளு உருண்டை உதவுது. வெள்ளை முடி வளர்வதை தாமதமாகுது, அதாவது நரைமுடி வருவதை தாமதமாகுது. இளமையில வர்ற நரைமுடியெல்லாம் ஈஸியா தடுத்துடுது. எள்ளுல நார்ஸ் ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால வயிற்று குடல் செயல்பாட்டை சீராக வச்சுக்குது, மலசிக்கல் பிரச்சனையை குறைக்குது. எள்ளுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்குது, அதனால முதுமை வருவதை தடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்குது. மாதவிடாய் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கு அப்படின்னா கருப்பை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா எள்ளு உருண்டை சாப்பிடலாம். முக்கியமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்கன்னா அந்த பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு எள்ளு கொடுக்கலாங்க. கல்லீரலை சுத்தப்படுத்தி நல்லா செயல்படுறதுக்கு வைக்குது எள்ளு. எள்ளை பயன்படுத்துறதுக்கு வழிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எள்ளு வெள்ளத்தோட சேர்ந்து தினமும் சிறிதளவு சாப்பிட்டீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ரத்தம் சுத்தமாக மாறும். எள்ளு எண்ணெயை பயன்படுத்தி உடல்ல மசாஜ் பண்ணீங்கன்னா உடல் வலி குறையும். எள்ளு கஞ்சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா எலும்பு பலத்தை அதிகரிக்கும். எள்ளு பொடியோட கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. தினமும் ஒரு எள்ளு மிட்டாய் மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உங்களுடைய உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், திடகாத்திரமா இருக்கும்.